சரி, இப்போ வந்து ஒரு பயங்கர சீரியஸாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நிறைய பேர் சினிமாவில் எப்படியாவது அச்சீவ் பண்ணுன்ட்டு வராங்க. ஊர்லேருந்தும் நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சினிமாவில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சில பேர் போயிடுறாங்க, சில பேர் நின்று தாக்கு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை வளர்ந்து வரும் மியூசிக் கலைஞர்களுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அட்வைஸ் நீங்கள். லெஜெண்ட் வந்து வைரம் தையாவே சொல்லியிருக்கிறாரு, தண்ணீரையும் சல்லடையால் அள்ளலாம், அது பனிக்கட்டியாகும் வரை காத்திருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தான் நிறையா ஏற்றத்தாழ் வரும், நிறையா அவமானங்கள் இருக்கும், நிறையா சிங்கங்கள் இருக்கும், நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும். முதல்ல உங்களோட திறமை இருக்கா, திறமை இருந்தால் மட்டும் அந்த சைடு இறங்குங்க. அந்த திறமை மட்டும் பத்தாது, திறமையோடு சேர்ந்த பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கணும், பெருமை மட்டும் பீத்திக்கக்கூடாது. அவ்வளவுதான். நம்மளும் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் வச்சுக்கிறீங்க. திறமையோட உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய பயிற்சியும் உங்களை இது கொண்டு வரும். நானும் கூட இப்போ வந்தவொடனே வர நிறைய பேர்லாம் இந்த சோசியல் மீடியாவில் இது யாரா புதுசாக இருக்குது அப்படின்லாம் நம்ம கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு நான் கொடுத்த காலம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக இதுக்குள்ள தான் இருக்கிறேன். இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய முதல் படம் திண்டுக்கல் சாரதியாக இருந்தாலும் இது வரைக்கும் நிலச்சி நிற்கிறதே கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதமாக தான் நினைக்கிறேன். இன்னும் நிற்பேங்கிற நம்பிக்கையை சொல்கிறேன். ஏன்னா நான் இதுக்காக நான் என்னை அர்ப்பணிச்சிட்டேன். நான் என் குடும்பம் குட்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்து இங்கே வந்து நான் போராட ஆரம்பித்தேன். முன்னாடி தனியாக என்னுடைய முதல் பயணம் தங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து படுத்து கிடந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரருடைய வீட்டில் நான் வந்து தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கா சின்ன ஒரு ரூம் எடுத்து சாலிகிராமத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட கொஞ்சமாக 2-3 பேரை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து இன்றைக்கி இது வரைக்கும் வந்திருக்கிறேன். அதனால் உங்களுடைய பொறுமை, முதல்ல திறமை இருக்கணும், திறமையோட பொறுமை இருக்கணும். அவ்வளோதான். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட போராடுங்க. நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றுறது. சார், உங்களோட லைஃப் ஸ்டோரியே ஒரு இன்ஸ்பிரேஷன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் சார். அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் கடந்து வந்த பாதை அவ்வளோ டஃப்பான ஒரு பாதை. அதில் பயங்கரமாக இப்போ நீங்கள் நின்றுருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் இது 10-15 இயர்ஸ் ஆச்சு திண்டுக்கல் சாரதியிலேருந்து இப்போ வரைக்கும் நான் நினச்சி நிற்கிறதே கடவுளோட புண்ணியம்ன்ட்டு. இல்லை சார், உங்களோட வாய்ஸ் வந்து மண்ணின் குரல். நன்றி நன்றி. அதில் மறுப்பே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி பேசக்கூடாது சார். இன்னும் நிறைய பாடல்கள் உங்கள் குரலில் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நான் இப்படி தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிறதே இப்போ ஃபோக் மார்லின்னு சொன்னதே நான் யார், பாப் மார்லியோட அவருடைய அந்த ரெகே மியூசிக், அவருடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக அந்த மக்களுக்கு என்ன பண்ணார், அப்படிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டார். கவர்மெண்ட் அவரை பாடக்கூடாதுன்னு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தும் கூட சுட்டும் கூட அவர் அதோட அந்த குண்டடிப்பட்ட காயத்தோட மேடையில் ஏறி பாடினார். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நம்ம நாட்டுப்புற கலையை எடுத்து போகிறதுக்கு நம்ம அவர் மாதிரி நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு கண்ணா ரேச்சார்ல்ஸ் அவர் 2 கண்ணும் தெரியாமல் இருந்துக்கிட்டு சாஸ் மியூசிக்கோட காட்ஃபாதராக விளங்குனவர். ஆமாம், இங்கிட்டு பாப் மார்லி, இவங்க 2 பேரும் என்னுடைய ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து இப்போ ஃபோக் மார்லின்னு வச்சு நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். கடைக்கோடியில் திறமையை வச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ கலைஞர்கள் அவங்க என்னைய ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவங்க தாராளமாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. ஒரு சாவு வீட்டில் மேலடிச்சு ஒரு சாவு வீட்டில் ஆட்டம் ஆடி வளர்ந்த ஒரு கலைஞன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கானே, ஏன் நம்மளால் வளர முடியாதா? படிப்பறிவே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறானே, நம்ம படிச்சிருக்கிறோமே, ஏன் நம்மளால் வர முடியாதா அப்படின்னு என்னை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். அப்போ இதெல்லாம் நான் தானே பேசி ஆகணும். கண்டிப்பாக தன்னடக்கம் இருக்கணும். எனக்கு வந்து நான் இப்படி தான் எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டேன், ஓப்பனாக பேசிடுவேன். மற்றபடி கடவுள் தான், எனக்கு வேறு வார்த்தை வரல, எனக்கு இப்படி தான் பேச தெரியும். சார், நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கனாலே உங்களோட லைஃப் நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது வந்து வெறும் உங்களோட லைஃப்பில் நாங்கள் நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்டு உங்களோட பாதையை நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக பார்க்குறவங்க வந்து மோட்டிவேட் ஆவாங்க, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சார். சார், இப்போ வந்து இவ்வளோ வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நிறைய அவார்ட்ஸும் வந்து வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அந்த அவார்ட்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? அவார்ட்ஸ் நான் காமெடியாக சொல்லுவேன். உங்களுக்கு அவார்டு நிறையா வரணும்னா நான் அவார்டுகளை கொடுக்கறதுக்கு 10 வெள்ளாடு கொடுங்க, அதை வச்சு பொழைச்சிடுவேன், விவசாயத்தை வளர்ப்பேன் அப்படி சொல்லுவேன். அது ஒரு ஊக்கம் தானே. அது நம்ம லைவில் நான் நிகழ்ச்சி பண்ணும்போது சட்டையில் காசு குத்துவாங்க, அது ஒரு அவார்டு தானே, நம்ம நல்லபடியாக பண்ணுறோம் அப்படின்னு. அதனால் அவார்டுகளை நோக்கி என்னுடைய பயணம்ல தான் மக்கள் மத்தியில் அவங்க மனசுலேருந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவேன்னு வாழ்த்துறாங்களே, அந்த அவார்டு தான் நான் பெருசாக நினைக்கிறேன். நான் விருதுகள் வாங்கியிருக்கேன், ஒரு சில விருதுகள் வாங்கியிருக்கிறேன். எப்போவுமே மக்கள் மனசில் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளை தான் நான் பெரிய அவார்டாக கருதுகிறேன்.